சென்னையில் ஆளுநர் மாளிகை நோக்கி முற்றுகையிட முயன்ற மகளிர் இட ஒதுக்கீட்டிற்கான தேசிய பெண்கள் கூட்டமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் கேட்கலாம். மகேந்திரன், அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? சம்பந்தப்பட்டவர்கள் யாரேனும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த முற்பட்டார்களா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னையில் ஆளுநர் மாளிகை நோக்கி முற்றுகையிடப்பட்ட மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான தேசிய பெண்கள் கூட்டமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இடஒதுக்கீட்டுக்கான தேசிய பெண்கள் கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் வருகிற நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதாவை எந்தவித நிபந்தனையும் இன்றி அமல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி சைதாப்பேட்டை மாளிகை அருகே போராட்டம் நடத்த முயற்சி செய்தனர். அங்கிருந்து ஆளுநர் மாளிகை நோக்கி முற்றுகையிட முற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இந்த போராட்டத்தில் அகில இந்திய மாதர் சங்கத்தின் துணைத் தலைவர் வாசுகி தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில இந்த 100க்கும் மேற்பட்டோர் ஆளுநர் மாளிகை நோக்கி முற்றுகையிட புறப்பட்ட நிலையில் அவர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொகுதி மறுவரையறை போன்ற மசோதாக்கள் கூட்டத்தொடரில் வருகின்றது என்பதை காரணம் காட்டி மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை காலம் தாழ்த்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி உடனடியாக எந்தவித நிபந்தனையுமின்றி மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை அமுல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆளுநர் மாளிகை நோக்கி முற்றுகையிட முற்பட்டதால் அனுமதியின்றி முற்றுகையிட முற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னாடி